पवित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதிசக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீயதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தியதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சமெதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு, தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। என்ன வாய்ஸ் எங்கேருந்து வருதுன்னு தெரியுங்களா? இவ்வளவு நேரமா உங்க குரல் எங்கேருந்து வந்ததுன்னு தேடினேன். உங்க குரல் எனக்கு தெரியல. நீங்க யாருன்னு சொல்லுங்க. நானும் உங்களை மாதிரி ஒரு விசாரணை கைதி தான். இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன். சொல்லுங்க. உங்களை பத்தி அந்த ரவுடிங்க பேசினதையும் அதுக்கு நீங்க பதில் சொன்னதையும் நான் கேட்டேன். நெருப்பு சொல்றதை விட நியாயம் அதிகமா சுடுன்னு உங்க பேச்சை வச்சு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் சூடு தாங்காம ஓடிட்டாங்க. என்ன சிரிக்கிறீங்களா? ஆமா ஆமா, தப்பே செய்யாத நீங்க எப்படி விசாரணை கைதியா? நான் தப்பு செய்யலன்னு நீங்க எப்படி சொல்றீங்க? தப்பு பண்ணிருந்தா உங்க குரல்ல தயக்கம், தடுமாற்றம், நடுக்கம், பயம், பதட்டம் இப்படி எல்லாமே இருந்திருக்கும். ஆனா உங்க குரல்ல எதுவுமே இல்லை. ஒரு தெளிவு இருக்கு. அதுல ஒரு உண்மை தெரிஞ்சது. வாய்ஸ்ல இவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கா? குரலை வச்சு இவ்ளோ பேசுறீங்களே. நீங்க பல காலமா ஜீவனுள்ள குரல்களோட வாழ்க்கை. குரல்களில் இருக்கிற அன்பு, பாசம், நேசம், சந்தோஷம் இதெல்லாம் இனங்கண்டு வாழ்ந்தவன். அந்த அனுபவத்தை சொல்றேன். நீங்க நிச்சயமா தப்பே பண்ணிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு நிச்சயமா ஒரு நியாயம் கிடைக்கும். தேங்க்யூ. அப்போ நீங்க என்ன குற்றம் செஞ்சீங்க? உங்க குரல் என்ன சொல்லுது?
நான் இப்ப பதில் சொல்ல முடியாத சூழ்நிலை. சந்திரசேகர் சார், வக்கீல் நாராயணன் ஜாமீன் வெளியே கொண்டு வந்துருவாங்க சார். அந்த ஆள் என்ன தெரியுமா சொன்னாரு? நம்ம சாருக்கு தூக்கு தண்டனை இருந்து ஆயுள் தண்டனை வாங்கி கொடுப்பாராம். இனி அந்த ஆளை நம்புறதே இல்ல. அதனாலதான் இவர் மிஸ்டர் சத்தியமூர்த்தி, இவர் தான் இனிமே நம்ம சாருக்காக ஆஜராக போறாரு. தேங்க்ஸ் விஜய் சார், ரொம்ப நல்ல காரியம் பண்ணீங்க. கிளாட் டு மீட் யூ சத்தியமூர்த்தி சார். டோன்ட் வரி, அவர் எப்படியாவது நான் வெளியே கொண்டு வந்துடுறேன். தேங்க்யூ வெரி மச் சார். உங்க கேஸ் ஹியரிங் வந்திருக்கு, நீங்க வரலாம். சாரிம்மா, என்ன விசாரணை கூப்பிடுறாங்க, நான் கிளம்புறேன். வழக்கு எண் 126 கொலை குற்றம் சந்திரசேகர். விசாரணையை தொடங்கலாம். தேங்க்யூ யுவர் ஆனர். இந்த வழக்கில் குற்றவாளியான சந்திரசேகர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இந்த வழக்கில் குற்றவாளியான சந்திரசேகர். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். வழக்கு விசாரணை முடிந்தும் சந்தேகத்திற்கு இடமின்றி குற்றம் நிரூபிக்கப்பட்டும் கணம் கோட்டார் அவர்கள் ஒருவேளை சந்திரசேகரை குற்றவாளி என்று தீர்மானித்து தண்டனை வழங்கும் வரை பப்ளிக் பிராசிக்யூட்டர் அவர்கள் எனது கட்சிக்காரர் சந்திரசேகரை குற்றவாளி என்று சொல்வதற்கு உரிமை இல்லை. அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல். தேங்க்யூ மை லார்ட். சாரி மை லார்ட். குற்றம் சாட்டப்பட்ட சந்திரசேகர் ஒரு பிரபல இசையமைப்பாளர். கொலை செய்யப்பட்ட ரகுராமன் ஒரு வளர்ந்து வரும் இசையமைப்பாளர். ரகுராமன் ஒரு விருது வழங்கும் விழாவுக்கு சென்றிருந்த போது சந்திரசேகர் அங்கு சென்று ரகுராமனை தன்னுடைய கைத்துப்பாக்கியால் துடிதுடிக்க சுட்டுக் கொண்டிருக்கிறார். சாட்சிகள் 1-2 அல்ல யுவர் ஆனர். அரங்கத்தில் நிறைந்திருந்த பார்வையாளர்களும் மேடையில் அமர்ந்திருந்த விஐபிக்களும் ஏன் காவல்துறையினரும் நேரில் பார்த்திருக்கின்றனர். போலீசார் சந்திரசேகரை அந்த இடத்திலேயே பிடித்து கைது செய்திருக்கின்றனர். இந்த விழாவினை தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பிக் கொண்டிருந்த காரணத்தினால் தொலைக்காட்சியை பார்த்துக் கொண்டிருந்த கோடிக்கணக்கான மக்கள் இதனை பார்த்திருக்கின்றனர். மேலும் கொலை செய்யப்பட்டதற்கான ஆதாரங்களும் கொலை செய்வதற்கு பயன்படுத்திய துப்பாக்கி, ரகுராமனின் உடலில் இருந்த தோட்டாக்கள், ரகுராமனின் உடலை பரிசோதித்த டாக்டரின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் எல்லாவற்றையும் கணம் கோட்டார் அவர்களுக்கு போலீசார் ஏற்கனவே சமர்ப்பித்திருக்கின்றனர். மேலும் தான் சுட்டேன் என்று சந்திரசேகர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துள்ளார். எனவே இபிகோ 302வது செக்ஷன் படி அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் என்று பள்ளிக்கூடத்தில் படித்த படிப்பை மறந்துவிட்டு பப்ளிக் பிராசிக்யூட்டர் அவர்கள் இந்த வழக்கை விரைவில் முடிப்பதிலே குறியாக இருக்கிறார். இனியும் இந்த வழக்கில் குற்றம் நிரூபிக்கப்படுவதற்கும் தெளிவுபடுத்தவும் ஒன்றும் இல்லை. அதை நீங்கள் முடிவு செய்யக்கூடாது, கணம் கோட்டார் அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஒப்புதல் வாக்குமூலம் ஒன்று போதுமே. எத்தனை வழக்குகளில் ஒப்புதல் வாக்குமூலம் போலீசாரால் நிர்பந்திக்கப்பட்டு பெறப்பட்டது என்பதை இந்த நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதை பப்ளிக் பிராசிக்யூட்டர் அவர்களுக்கு நான் நினைவுபடுத்த வேண்டிய அவசியமில்லை என்று நினைக்கிறேன். ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்த சந்திரசேகரை போலீசார் நிர்பந்திக்க வேண்டிய அவசியம் இல்லையே. அப்படி ஏதாவது நடந்திருந்தால் அதை இந்த நீதிமன்றத்தில் வெளிப்படையாக சொல்லியிருக்கலாமே. ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார் என்று கூறுகிறீர்கள். உண்மைதான், நானும் அதை ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தவர்
கொலைக்கான காரணத்தை ஏன் கூறவில்லை? நடந்த உண்மைகளை எல்லாம் அவர் கூறியிருக்கலாமே. அப்படி இந்த கொலைக்கான காரணம் தெரியாத வரையில் அதன் பின்னணியில் அவிழ்க்க முடியாத முடிச்சுகள் 1000 இருக்கிறது என்றுதானே அர்த்தம்? அப்படி அவிழ்க்க முடியாத வரையில், அந்த வழக்கின் விவரம் தெரியாத வரையில் இதற்கு எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும் என்பதை கணம் கோட்டார் அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இதில் யோசிப்பதற்கு என்ன இருக்கிறது? இதில் தான் யோசிப்பதற்கு நிறைய இருக்கிறது. கொலை நடந்ததற்கான காரணம் தெரிந்தால்தானே கொலை நடந்ததன் பின்னணி, கொலை செய்தவரின் மனநிலை, கொலை செய்த சூழ்நிலை, குற்றத்தின் தன்மை, இவை அனைத்தும் தெரிந்தால்தானே இதில் தீர்ப்பு வழங்க இயலும். உணர்ச்சி வசப்பட்டு செய்கின்ற கொலை, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக செய்கின்ற கொலை, பிறர் உயிரை காப்பாற்றப் போகின்ற சூழலில் செய்கின்ற கொலை, அல்லது திட்டமிட்டே செய்கின்ற கொலை என்று கொலை குற்றங்களில் இத்தனை வகைகள் இருக்கும்போது இந்த கொலை குற்றம் எந்த வகையை சேர்ந்தது என்று தெரிந்தால்தானே கணம் கோட்டார் அவர்களால் தீர்ப்பு வழங்க முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மைலாட், ஸ்டாப் தி ஆர்குமெண்ட். நான் தான் சுட்டேன், நான் தான் கொண்டேன். என்ன தூக்கல போ, என்ன தூக்கல போ. இது கோர்ட் என்பதை மறந்து நான் தான் சுட்டேன், நான் தான் கொன்றேன், என்னை தூக்கிலிடுங்கள் என்று சொல்கிறாரே, இதிலிருந்து என்னுடைய கட்சிக்காரர் சந்திரசேகர் நார்மலான மனநிலையில் இல்லை என்பதும் அவர் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதும் இப்போது எல்லோருக்கும் புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன், யுவர் ஆனர். எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை. நான் நார்மலா தான் இருக்கேன். நான் நார்மலா தான் இருக்கேன். ஆர்டர் ஆர்டர் ஆர்டர். சந்திரசேகர் மனநிலை பாதிக்கப்பட்டவரா இல்லையா என்பதை தெரிந்து கொள்ள மனவியல் நிபுணர் டாக்டர் மோகன் அவர்களை விசாரிக்க தங்களுடைய மேலான அனுமதியை வேண்டுகிறேன், யுவர் ஆனர். பர்மிஷன் கிராண்டட். வணக்கம். ஆசிய சைக்காட்ரிஸ்ட் சந்திரசேகரோட மனநிலையை பத்தி உங்களால விளக்கம் கொடுக்க முடியுமா? ஷூர். கோர்ட் உத்தரவுப்படி மிஸ்டர் சந்திரசேகரோட மனநிலை பற்றிய ரிப்போர்ட்டை நான் ஏற்கனவே கோர்ட்டில் சப்மிட் பண்ணியிருக்கேன். ரீசெண்டாக மிஸ்டர் சந்திரசேகர் கவுன்சிலிங்க்கு வந்தப்போ கூட நல்லா தான் இருந்தார். ஆனால் அவரோட ஆள் மனசில் ஏதோ ஒரு தாக்கம், ஒரு ஏமாற்றம், ஒரு தவிப்பு, இதனால் அவர் மனசில் ஒரு பாதிப்பு இருக்குங்கிறது மட்டும் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். மன பாதிப்புகள் தான் மனநோய்க்கான அறிகுறி. மனநோயில் பலவிதம் இருக்கு. ஒரு நபர் எந்த அளவுக்கு மனசால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்கிறது தெரிஞ்சா தான் அவரை பற்றிய ரிப்போர்ட் தரணும். இதில் மிஸ்டர் சந்திரசேகர் எந்த வகை அப்படின்னு போக போகத்தான் சொல்ல முடியும். ஓகே, நீங்க போலாம். தேங்க்யூ. யுவர் ஆனர், கொலைக்கான காரணம், கொலையாளியுடைய மனநிலை, இது இரண்டு பற்றியும் தெளிவாக தெரியாத வரையில் இந்த வழக்கை ஒத்திவைக்க வேண்டுமாறு தங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன், மை லார்ட். இந்த வழக்கு விசாரணையை வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கிறேன். த கோர்ட் இஸ் அட்ஜர்ன்ட். வாங்க போலாம். பைரவி பைரவி பைரவி. எஸ் யுவர் ஆனர். கொலை முயற்சி வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளி கூண்டில் நிற்கும் பைரவி சட்டம் படித்து பட்டம் பெற்ற ஒரு வக்கீல். குற்றவாளி கூண்டில் நிற்கும் பைரவி சட்டம் படித்து பட்டம் பெற்ற ஒரு வக்கீல்.
சாதாரண குடிமக்களைப் போல அல்ல. சட்டம் படித்து தேறியவரே சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சர்வ சாதாரணமாக சக மனிதரை கொலை செய்ய முயற்சித்திருப்பதை மிகவும் உன்னிப்பாக இந்த நீதிமன்றம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். சட்டம் படிச்சவங்க தவறு செஞ்சிருந்தாலும் சாதாரண மக்கள் தவறு செஞ்சிருந்தாலும் சட்டத்தோட கண்களுக்கு ஒண்ணுதான். அதை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் புரிந்து கொள்ள வேண்டும். யோ, இந்த கேஸ்ல வசந்தி ஆஜராகி வாதாட போறாங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையா? சாரி சார், யாருக்குமே தெரியாது சார். ஒரு பாயிண்ட் கிடைச்சா கூட கிளிகளும் கிழிச்சுவாங்க. ஒரு மாணவன் தவறு செய்வதற்கும் ஒரு ஆசிரியர் தவறு செய்வதற்கும் வித்தியாசம் இருக்கிறதல்லவா? அதை நினைவுபடுத்தவே அவ்வாறு கூறினேன். ஆசிரியர் தவறு செய்தால் என்ன, மாணவன் தவறு செய்தால் என்ன? அறியாமையில் செய்வதுதானே தவறு. விஜய் குரூப் ஆஃப் கம்பெனியின் லீகல் அட்வைசராக இருந்த பைரவி அந்த கம்பெனியின் சேர்மன் ரங்கநாத்தை தாக்கி கொலை செய்ய முயற்சித்திருக்கிறார். ரங்கநாத் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டிருக்கிறார். கோமா ஸ்டேஜில் இருக்கிறார் தற்பொழுது. எஃப்ஐஆர் காப்பி, மெடிக்கல் ரிப்போர்ட், அது மட்டுமின்றி குற்றம் நடந்த இடத்தில் போலீசார் பதிவு செய்த கைரேகை இவையெல்லாம் கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. யுவர் ஆனர், பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கூறியது போல் திரு ரெங்கநாத் தலையில் அடிபட்டு ஐசியூவில் இருக்கிறார். அவர் அபாய கட்டத்தை தாண்டியதும் உண்மை. எதிர்க்கட்சி வக்கீலே குற்றத்தை ஒப்புக்கொண்ட பிறகு கணம் கோட்டார் அவர்கள் பைரவிக்கு உயர்ந்தபட்ச தண்டனை வழங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். எல்லோருக்கும் தெரிந்த உண்மையைத்தானே சொன்னேன். எங்கே குற்றத்தை ஒப்புக்கொண்டேன்? இந்த வழக்கின் முக்கியமான அம்சம், தாக்கப்பட்டவர் தலையில் அடிப்பட்ட திரு ரெங்கநாத் தற்போது சுய நினைவே இல்லாமல் இருக்கிறார். அது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தானே? எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். ஆனால் தெரியாத விஷயம் ஒன்று இருக்கிறது. ஒருவர் காயப்படுவதற்கும் காயப்படுத்தப்படுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது யுவர் ஆனர். ஏதோ பாயிண்ட புடிச்சிருப்பாங்க போட்டிருக்கு. ஒரு கொலை குற்றம் என்றால் சந்தர்ப்ப சாட்சிகளை வைத்து ஒருவர் கொலையாளி என்று நிரூபிக்கப்பட்டால் ஆயுள் தண்டனையோ தூக்கு தண்டனையோ விதிக்க சட்டத்தில் இடம் இருக்கிறது. ஆனால் இது கொலை முயற்சி வழக்கு. திரு ரெங்கநாத் மருத்துவமனையில் மயங்கிய நிலையில் சுய நினைவில்லாமல் இருக்கிறார். நான் கேட்கிறேன் யுவரான, ஒருவேளை இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு இந்த நீதிமன்றம் தண்டனை வழங்குகிறது, பைரவியும் தண்டனையை அனுபவிக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். திடீரென்று ஒரு நாள் மருத்துவமனையில் மயக்க நிலையில் இருக்கும் திரு ரெங்கநாத் சுயநினைவு திரும்பி நடந்த தவறுகளை அறிந்து, பைரவி என்னை தாக்கவில்லை, என்னுடைய கவனக்குறைவால் தடிக்கு விழுந்து தலையில் அடிபட்டது என்று சொன்னால் என்ன செய்வீர்கள்? அவர் ஜெயிலில் அனுபவித்த கொடுமையான நாட்களை இந்த நீதிமன்றம் திருப்பி தர இயலுமா? இந்த வழக்கில் இப்படி ஒரு சந்தேக சிக்கல் இருப்பதால் சந்தேகத்தின் பலனை குற்றம் சாட்டப்பட்டவருக்கு சாதகமாக்கி தீர்ப்பு வழங்க வேண்டும் என தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் யுவரான. இருதரப்பு விவாதங்களிலும் நியாயம் இருப்பதால் வழக்கில் உடனடியாக தீர்ப்பு வழங்கவோ குற்றம் சாட்டப்பட்டவரை வழக்கிலிருந்து விடுவிக்கவோ இயலாத சூழ்நிலையில் அவரை விசாரணை கைதியாக சிறையில் அடைக்க இந்த நீதிமன்றம் உத்தரவிடுகிறது. The court is adjourned. மேடம், ஏய், ஜெயிலுக்குள்ள வரோங்கிற பயத்தோட வரணும். என்ன திமிரா வர?
அது தப்பு பண்ண உங்களுக்கு. ஓஹோ, அப்ப நீங்க தியாகம் பண்ணிருக்கீங்களோ? ரெக்கார்ட்ஸ பிரிச்சு பாருங்க, நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியும். ரூல்ஸ் சொல்லி தரீங்களா? ரூல்ஸ் இங்க பாரு. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஜெயிலுக்கு வெளியே. இந்த ஜெயிலுக்குள்ள ஜெயிலர் வச்சதுதான் சட்டம். சட்டம் என்ன சாம்பாரா ரசமா? உங்க இஷ்டப்படி வச்சுக்கிறதுக்கு ஒரு அக்யூஸ்டுக்கு இவ்ளோ திமிரா? உன்னோட கொஞ்சம் ஜாஸ்தி தான். நான் நினைச்சேன்னா ஒண்ணு என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவேனா? என் பவர் என்னன்னு தெரியுமா உனக்கு? சொன்னா தெரிஞ்சுக்க போறேன். என்ன 100 வாட்ஸா 200 வாட்ஸா? ரொம்ப சூடாகாத, ஃபியூஸ் போக போகுது. ஒரு கைதி என்ன தெனாவிட்டு இருந்தா ஒரு ஜெயிலரை பார்த்து ஏத்து பேசுவ? இங்க பாரு, நீ ஜெயிலர், நான் லாயர். எஸ், பைரவி MABL. உனக்கு தெரிஞ்சதை விட எனக்கு சட்டத்தை பத்தி அதிகமாவே தெரியும். என்ன பண்ணிடுவேன்னு தனி செல்ல போடுவ. எனக்கு சரியா சாப்பாடு போட மாட்டேன். வேற என்ன பண்ண முடியும் உன்னால? மைண்ட் யூர் லிமிட்ஸ். உள்ள வரேன்னு முடிவோடு வந்தப்பவே நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் வந்திருக்கேன். சீக்கிரம் ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சு அனுப்பு. இந்த நிமிஷத்துல இருந்து இந்த ஜெயிலுக்குள்ள நீ ஒரு சாதாரண கைதி தான். பேர் கிடையாது, நம்பர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. தெரிஞ்சுக்கோ. நீ வச்சதுதான் சட்டம்னு சொல்ற. பேசிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உனக்கு தெரியலையே. நான் ஒன்னும் கைதி கிடையாது, வெறும் விசாரணை கைதி தான். எனக்கு நம்பர்லாம் உங்களால போட முடியாது. கூட்டு போ. அம்மா, உங்களை அவர் நிச்சயமா வந்து பார்க்க மாட்டாரு. நாமளும் பல தடவை வந்து திரும்பி போயிருக்கோம். வாங்கம்மா போலாம். எனக்கு நம்பிக்கை இருக்கு, அவர் வருவாரு. நீங்க வெளியில போய் வெயிட் பண்ணுங்க. சரிங்கம்மா.